சொல்றாரு, திஸ் கலர் நோ கோ, முடிஞ்சு போச்சு. கஸ்தூர்பா காந்திக்கு கம்யூனிகேஷன் முடிஞ்சு போச்சு. பெரிய ஆங்கிலத்தெல்லாம் பேசி போடணும் ஆக போறது, அவர் படிச்ச எல்லா இங்கிலீஷும் சொல்லி ஆகணுமா என்ன? அவசியம் இல்லையே. அப்ப ஆங்கிலத்தில் நம்ம பேசுறது ஏதாவது பிழையா போயிடுமா? அப்படிலாம் பயப்படவே கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கிறார். மகாத்மா காந்தி தவறான ஆங்கிலம் எழுதியிருக்கிறார். மை இன்டென்ஷன் இஸ் நாட் டு டேமேஜ் மகாத்மா காந்தி. ஏன்னா ஆல்ரெடி மெனி பீப்புள் ஹேஸ் டன் தட். ஸோ அதை போய் நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ மகாத்மா காந்திக்கு இங்கிலீஷ் வராதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. அவர் ஒரு அர்த்தம் தப்பாக எழுதினார். யாருக்கு எழுதினார் தெரியுங்களா? ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு லெட்டர் போட்டார். ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரிக்கு ஒரு தபால் போட்ட போது அந்த தபாலை எடுத்து வச்சுக்கிட்டு சீனிவாச சாஸ்திரி ரெட்டிங் பேனா எடுத்து கோடு போட்டார். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கு, இது காந்தி லெட்டர்ல. சீனிவாச சாஸ்திரி கோடு போடுறாரு. ஒன்னே ஒன்று பண்ணல, இம்போஷன் எழுத சொல்ல. ஒரு மரியாதை தான், தேச தலைவராச்சு, இம்போஷன் மட்டும் எழுத சொல்லல. தப்பெல்லாம் கோடு போட்டு அந்த லெட்டரை மகாத்மா காந்திக்கு திருப்பி அனுப்புறாரு. ஓ லெட்டர்ல இவ்வளவு தப்பு அப்படி. வேற யாரா இருந்தாலும் வெட்கப்படுவாங்க. காந்தி என்ன பதில் எழுதினார் தெரியுங்களா? மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்தப்பட வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா? ஏன் எஸ்எம்இ செக்ரட்டரியா வந்து ஜாயின் பண்ணி திருத்திக்கிட்டே யார் வேணும்னு ஜாயின் பண்ணு. நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா? சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன குறிப்பு? ஆங்கிலம் வலிமையாக எழுதுவது என்பது வேறு, ஒரு தேசத்தின் தலைவனாவது என்பது வேறு. தேசத்தின் தலைவனாவதற்கு தேவை தேசத்தின் மீதான அக்கறையை ஒழிய ஒரு மொழியின் மீதான புலமை அல்ல. மொழியின் மீதான புலமை உன் மேதாவிலாசத்தை காட்டலாம். ஆனால் தேசத்தின் மீதான அக்கறை தான் உன் தலைமை பண்புக்கு உண்மையான தகுதி. அந்த மனோநிலையிலே நம்முடைய தேசத்தின் மீதான அக்கறையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர்கள் இதை மனதிலே முதலில் வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய அறிவுரைகளாக அள்ளி விடுறது என்னுடைய விருப்பம் இல்லை. உங்க வயதிலேயே எனக்கு பிள்ளைகள் இருந்து வளர்ந்து எல்லாம் நடந்திருக்கிறதுனால எனக்கு தெரியும். கண்டிப்பா அறிவுரைகளை யாராவது சொன்னா என் குழந்தைங்களும் அப்படி காதையை மூடிக்குவாங்க. நான் ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா என் பொண்ணு கேட்பா, உனக்கு இன்னைக்கு மீட்டிங் இல்லையாப்பா? அதனால மீட்டிங் இல்லைன்னா அவங்க நான் வருத்து எடுப்பேன் அப்படிங்கிற ஐடியாவில் கேட்பா. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இல்லையாப்பா, இன்னைக்கு நாம தான் ஆகட்டும் வருத்தமா சொல்லுவா. அதனால அறிவுரைகளை அள்ளி விடுறேன், இந்த விஷயம் தவறா நினைக்க வேண்டாம். சில உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இந்த வயது நீங்கள் வந்து ஒரு சமய அறம் சார்ந்த ஒரு நிறுவனத்தோடு கூடிய ஒரு கலைக்கல்லூரி, ஒரு நீண்ட 20 பட்டமன்ற பாரம்பரியமுடைய ஒரு அற நிறுவனம். இதுல படிக்கிறதுக்கு மற்ற நிறுவனங்களுக்கு படிக்கிறதுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குங்கிறத முதல்ல மன ரீதியா உணரணும். அதை முதல்ல சுவாமிகள் சொல்ல முற்பட்டார்கள். இந்த இடத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, சித்தர்கள் ஞானிகள் அவங்களுடைய பாதம் பட்ட இடம்ங்கிறது நமக்கு நினைவுல இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. சார் இதெல்லாம் உண்மையா இருக்க முடியுமா? அப்படி யாராவது ஒருத்தர் இருந்துட்டாரு இல்ல பாதம் பட்டது அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு வலிமை இருக்க முடியுமா அப்படின்னா உண்டு. ஏன்னா எண்ண அலைகள் இருக்கு இல்லையா, எண்ண அலைகள் ஒருபோதும் சாவதில்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெளிப்படுத்திய எண்ண அலை கொஞ்சம் ஃபீபிளா கொஞ்சம் கொஞ்சமா வேணா அப்படியே காத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குமே ஒழிய அது ஒருபோதும் மரணம் அடையாது. ஒலி எப்படி மரணம் அடையாதோ அது போல எண்ணமும் மரணம் அடையாது. கேட்க முடியாத டெசிபிள்ல போய் முடியலாம், ஆனா ஒலி மரணமே அடைவது இல்லை. இப்ப கூட இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கங்களை மீட்டெடுத்து பதிவு செய்ய முடியுமா என்று யோசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒலியை மீட்பதற்கான கருவிகள் இன்றைக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி எண்ண அலைகளும் ரொம்ப வலிமையானவை. எண்ண அலைகளுடைய வலிமை இப்படி எப்படி நம்மளால வர்ணிக்க முடியாதது, மிகச்சிறந்த பெருமைக்குரிய ஒன்று. ஏன்னா சிலருடைய தோற்றம், சிலருடைய அந்த கருத்து, அவர்கள் நினைக்கிற நினைப்பு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உடையது. நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் தூய்மையாகவும் வலிமை உடையதாகவும் இருக்க வேண்டும். சரி, இப்படி சொல்லிட்டு சொல்றேன். ஒரு சம்பவம் சொல்லிடுறேன் முதல்ல. ஏன்னா எது சொன்னாலும் கருத்து சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம் சொல்றது எளிமையா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்லிடுறேன். எளிமையா இருக்குன்னா உங்களுக்கு இல்லை, எனக்கு எளிமையா இருக்குங்கிறதுக்காக சொல்லிடுறது. அமெரிக்கால மனித குரங்கு இருக்கு இல்லையா, அது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல தான் மனுஷனையே ட்ரெயின் பண்ணாம விட்டுருக்கான். அங்க மனித குரங்குகளை கூட ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறான். எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கிறான்னா, சில ஹோட்டல்ல வந்து அந்த சர்வர் வெயிட்டர் அந்த வேலையை குறைக்க பார்க்கும். அதுவே வந்து மெனு கார்டை கொண்டாந்து கொடுக்கும். நீங்க என்ன வேணும்னு அது சொல்லக்கூடாது. இப்ப நம்பர் காமிச்சிட்டீங்கன்னா 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் அந்த மெனுவை காமிச்சிட்டீங்கன்னா அது கொண்டாந்து கொடுக்கும். ஒரு பெரிய சௌரியம் டிப்ஸ் கேட்காது, அது கொண்டாந்து கொடுத்து பேசாம போயிட்டே இருக்கும். இப்படி பழக்கிற மாதிரி ஒரு ஜூல வச்சு ஒரு மனித குரங்கு சிம்பன்சி அதை பழக்கலாம்.
நல்லா பழக்கிட்டதுக்கு அப்புறம் அதை ஒரு ஜூல இருந்து இன்னொரு ஜூக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றான். பிளேன்ல ஏற்றி அதுக்கு செக்யூரிட்டி 2 பேரை போட்டு அப்புறமா அந்த பிளேன்ல ஏற்றி அந்த குரங்கு அனுப்பிச்சு வச்சான். இது போகும்போது ஒரு வேடிக்கை நடந்து போச்சு. என்ன ஆயிடுச்சு, ஒரு குட்டி விமானம், சின்ன விமானம், அது விபத்துக்குள்ளாயிடுச்சு. அந்த விமானத்துல பயணம் பண்ண எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆனா அதிசயத்துல அதிசயம், இந்த மனுஷ குரங்கு தப்பிச்சிருச்சு. அது எதை பிடிச்சி எங்க தொங்குச்சோ தெரியல, அது ஒண்ணு மட்டும் தப்பிச்சிருச்சு, பாக்கி அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறமா அதை வச்சு விசாரணை பண்றான். அது எப்படி நடந்தது ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வச்சுட்டு விசாரணை பண்றான். அதை உட்காந்து வச்சு முதல் கேள்வி கேட்டான், எத்தனை மணிக்கு விபத்து நடந்ததுன்னா, எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு. அது வெடுக்குன்னு அவன் வாட்சை பிடுங்கி, அவன் கட்டியிருந்த வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி காட்டு. அவன் பார்த்துட்டு கேட்டான், 7:20க்கு ஆக்சிடென்டா அப்படின்னு. பண்ண சொல்லிச்சு, நான் சொல்றப்ப அது சொல்ற மாதிரி இருக்குல்ல, நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. சொன்ன உடனே அப்ப 7:20 கூச்சிக்கிட்டா. அடுத்த கேள்வி கேட்டான், அந்த விமானத்துல 7:20க்கு விபத்தாச்சு இல்ல, மற்றவங்க கூட வந்தாங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு இருந்தாங்களா? பைலட் விமானம் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு, பைலட் என்ன பண்ணாரு, தண்ணி போட்டு தண்ணி போட்டு வரோம். அவன் நினைப்பட்டா, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, அந்த குரல் சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேன். இப்ப ஷாக் ஆயிட்டா. இப்ப அந்த விமான விபத்தானது ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏன், ஒரு குரங்கு ஓட்டின விமானம் கரெக்டா போயிருந்தா தான் ஆச்சரியமே ஒழிய அது விபத்துக்கு உள்ளானதுல என்ன ஆச்சரியம்? இப்ப நான் சம்பவத்துல இருந்து நான் உண்மைக்கு வரேன். நம்முடைய வாழ்க்கை என்ற விமானத்தையும் நம்முடைய மனம் என்ற குரங்கு ஓட்டுவதால் தான் அடிக்கடி அது விபத்துக்கு உள்ளாகிறது. அறிவு என்ற விமான ஓட்டி இருந்தால் விபத்துக்கு உள்ளாகாது. நாம் அறிவை கொண்டு வாழ்க்கையை நடத்துவது இல்லை, நம்முடைய மனம் என்ற குரங்கை கொண்டு நடத்த விரும்புகிறோம். மனம் ரொம்ப சுலபத்துல அது விபரீதமான பாதைக்கு நம்ம இட்டு போகக்கூடிய வலிமை உடையது. மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, ஒரு திரைப்பட பாடல் தான், என்னாவது கனமான ஒரு பாடல். ஏன்னா மனம் ஒரு மனுஷனை எங்க வேணாலும் அது இட்டுக்கிட்டே போயிடும். அப்ப அது என்ன சொல்லுகிறதோ, அது எங்கே இழுத்து கொண்டு போகிறதோ அதை நோக்கி போனா எப்படி வெற்றி பெற முடியும்? நான் உங்க நிலையிலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ராத்திரி 10 மணி நீங்க படுக்க போறீங்க. 10 மணிக்கு படுக்க போற போது ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு காலம்பரை எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு, 4:30 மணிக்கு 5 மணிக்கு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு படுக்க போறீங்க. காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அது ஒரு தப்பும் பண்ணல, 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. நம்ம என்ன பண்றான், அலாரத்தை திருப்பி அடிக்கிறான். அது சரியா வேலையை பண்ண உடனே அது இதெல்லாம் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அலாரம் அதோட சிவபுண்ணியம் நின்றுச்சு, இனிமே நம்ம வேணாம், நம்ம வேலையை பார்க்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு. நான் இந்த சம்பவம் வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில பண்ற வேடிக்கையான கூத்து இது. இப்ப நான் ஒரு ஆழமான பகுதிக்கு பயணம் பண்ண விரும்புறேன். 10 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணது யாரு? நான். 5 மணிக்கு அலாரத்தை திருப்பி அடிச்சது யாரு? நான் இது ஒரு காலேஜில் சொல்லிட்டு கேட்கிறேன். 10 மணிக்கு செட் பண்ண நானா, 5 மணிக்கு திருப்பி அடித்த நானா? ஏதாவது யோசிக்கலாம், எந்த நான் நிஜமான நான், எந்த நான் நிஜமான நான் கேட்கிறேன். ஒரு பையன் சொல்றான், நான் அவன் இல்லை. அவனுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறான், நான் அவன் இல்லை அப்படிங்கிறான். இதெல்லாம் ரொம்ப இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு ரொம்ப அறிவெல்லாம் ரொம்ப கூட, சாமர்த்தியம், அந்த கட் டயலாக், பஞ்சு, அதெல்லாம் ரொம்ப பயங்கரம், ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. இப்ப இந்த கேள்வி நீங்க நல்லா ஆழமா யோசிக்கணும். 10 மணிக்கு அலாரம் செட் பண்ணது யாரு, 5 மணிக்கு அலாரத்தை திருப்பி அடிச்சது யாரு? ரெண்டும் நான் தான். இப்ப நான் எங்க வரையும் கவனிக்கணும். என் வாழ்வின் வெற்றிக்கான விதை இட்டதும் நான், என் வாழ்வுக்கான வெற்றி விதை முளைத்து வருகிற போது அதை அழித்து நாசமாக்கியதும் நான். 5 மணிக்கு அடிச்சது, நான் எந்திரிச்சு படிச்சிருந்தா எவ்வளவு முன்னுக்கு போயிருக்கலாம். திருப்பி அடிச்சுட்டு படுத்துட்டேன், நான் முன்னுக்கு வர முடியுமா? முடியாது. இப்ப நான் சொல்ல வார்த்தையை வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கோங்க. ஒருபோதும் உங்கள் எதிரிகள் உங்களை வீழ்த்துவது இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கிற தவறான எண்ணங்கள் தான் உங்களை வீழ்த்துமே ஒழிய ஒருபோதும் உங்கள் எதிரிகளால் உங்களை வீழ்த்த முடியாது. எந்த காலத்திலும் நம்முடைய எதிரிகளால் நம்மை வீழ்த்தவே முடியாது. நமக்குள் இருக்கிற ஏதோ ஒரு தவறான எண்ணம் தான் நம்மை வீழ்த்த முடியுமே ஒழிய எதிரிகளால் நம்மை வீழ்த்த முடியாது. ஏன், நமக்குள்ள இருக்கிற தவறான எண்ணம் தான் அந்த எதிரிக்கே கைக்கு போகுது. இல்லாட்டி எப்படி முடியும் அவனால? ரொம்ப நுட்பமான இடம். அப்போ அலாரம் செட் பண்ண நான் யாரு, அலாரத்தை திருப்பி அடிச்ச நான் யாரு? ஆச்சுங்களா கேள்வி? கொஞ்சம் சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். மேல் மனம், ஆழ்மனம். கீழ்மனம் சொல்லக்கூடாது, மேல் மனம், ஆழ்மனம்.
கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அப்புறம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். தட் இஸ் டிஃபரெண்ட். ஞானிகள் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டோட இருப்பாங்க எப்பவுமே. கொஞ்சம் வெளிப்படைந்தவர்கள் சப்கான்ஷியஸ் மைண்டோட பேசுவாங்க. கான்ஷியஸ் மைண்டுங்கிறது இப்ப நாமெல்லாம் இருக்கிற நிலை, ஒரு மேலோட விழிப்போட இருக்கிற நிலை. இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற செய்தி ரொம்ப அழுத்தமான செய்தி. கான்ஷியஸ் மைண்ட் என்கிற மேல் மனத்தை கொண்டு நாம் எடுக்கிற எந்த முடிவையும் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ் மனம் மாற்றிவிடும். ஏன் தெரியுங்களா? கான்ஷியஸ் மைண்டுக்கு பலம் கிடையாது, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப கான்ஷியஸ் மைண்டுங்கிறது மேல இருக்கு. இப்ப ஒரு விழிப்புல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நமக்கு மேல வேலை செய்யறது கான்ஷியஸ். ஐ அம் சுகி சிவம், நான் இந்த வயசாச்சு, நான் இப்படிப்பட்ட ஆளு, இதெல்லாம் கான்ஷியஸ் மைண்டு. நான் தூங்கும் போது என் பேர் தெரியாது, என் ஜெண்டர் என்னன்னு தெரியாது, எந்த விதமான கனவுல நான் யாரா வேணாலும் போறேன், பாம்பா நெளிகிறேன், பள்ளியா சுழல்றேன், கனவுல எனக்கு தான் தெரியுதா, அடையாளம் தெரியுதா? ஏன்? சப்கான்ஷியஸ் மைண்ட் அதுதான் பெருசா வேலை செய்யுது. கனவுல எல்லாம் தூக்கத்துல எல்லாம் எல்லா வேலையும் அதான் செய்யுது. இப்போ கான்ஷியஸ் மைண்டுங்கிற மேல் மனம் செய்வதை விட ஆழ் மனம் ரொம்ப அதிகமான வலிமை உடையது. நாம வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்ற கருத்து மேல் மனத்தின் மூலம் முடிவெடுக்கிறோம். ஆனால் ஆழ் மனம் தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. லேடி பெண்கள் கொஞ்சம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கதை தெரியும். எப்படின்னா, சண்டை வரும் புருஷ பண்டாட்டுக்குள்ள. வரலன்னா அவங்க புருஷ பண்டாட்டே கிடையாது, சண்டை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வரும். அப்படியே சண்டை போய் சேர்க்கும்போது பேசிக்கிட்டே வரும்போது சில சமயத்தில் ரொம்ப கடுமையான கோபத்துல கணவன் ஏதாவது தகாத வார்த்தை பேசுவோம், மனைவி கச்சாமச்சான்னு பேசுவோம், ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது பேசக்கூடாது பேசுவோம். அந்த அம்மாவுக்கு மனசு ரொம்ப காயமாயிடும், பேச மாட்டாங்க. உடனே அதை நிறுத்திடுவாங்க. இனிமேல் இந்த பேச பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவோட டக்குன்னு நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு அவங்க பாட்டு உள்ளே போயிடுவாங்க. சாப்பாடு கொண்டாந்து வைப்பாங்க, அவருக்கு மற்றெல்லாம் செய்வாங்க, பேச மாட்டாங்க. இவனுக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு நாள் போன உடனே நாம் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தோணும். நம்ம அதை பேசியிருக்க கூடாது. அதாவது அவங்க அப்பாவை பற்றி, அவங்க பரம்பரை பற்றி என்னமோ ஏடாக்கூடமா பேசிடுவாங்க. பேசக்கூடாது ஒன்று பேசிடுவாங்க. உங்க அப்பா சோத்துக்கு இல்லாதவன்னு எனக்கு தெரியாதா, இது ஏதாவது ஒன்று சொல்லுவான். இது ஏதோ ஒன்று கோபத்தில் பேசியிருப்பான். உன் தங்கச்சி யோகியதை என்னன்னு எனக்கு தெரியாதா அப்படின்பா. இதெல்லாம் அந்த அம்மாவால் தாங்க முடியாது, டக்குன்னு பேசி வச்சுருவாங்க. இவன் இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு சைலண்டா ஆயிடுவாங்க. கொஞ்சம் சில பணிவிடைகள்லாம் செய்வாங்க, ஒரு மாதிரி அப்படியே கண்டுக்காம அந்த போயிட்டே இருப்பாங்க. இவனுக்கு ஓப்பனா அப்பாலஜி கேட்கறதுக்கு மனசு வராது, ஏன்னா ஈகோ இடிக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு டிராமா ஒய்ஃப்ட்ட சொல்லுவான், மெதுவாக என்னமோ ஒரு கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன், ஒரு கோவத்துல சொன்னதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறேன், ஏதோ பெரிய விஷயமா, நான் என்ன இந்த மாதிரி நிதானமா இருக்கும்போது சொன்னேன், என்னமோ ஒரு கோவம், கோவத்துல அப்படியே சொல்லிட்டேன். இதுதானே எல்லா ஆம்பளையும் விடுற டைலாக். நான் கோவத்துல சொல்லிட்டா அதை பெருசா எடுத்துக்காது. நான் இப்ப இங்க மிச்சம் இருக்கிற லேடிஸுக்கு ஒரு உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போறேன். அவன் கோவத்துல என்ன சொன்னாமோ அதான் சத்தியம், அதான் ஒரிஜினல் ஐடியா. அவன் மைண்ட்ல அதான் ஒரிஜினலா வச்சிருக்கிறான். மற்ற நேரத்துல பேசுனது முழுக்க டிராமா, மெகா சீரியல்ல எழுதி கொடுத்த வசனம் மாதிரி விழிப்புல பேசுறது எல்லாமே பொய். அவன் ஆழ் மனம் இருக்கு பாருங்க, கோபத்துல சின்னும் போது வந்தது பாருங்க, அதான் ரியல் ட்ரூத். இது எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது முழுக்க இவ்வளவு பாய்சன். ஆனா வெளியில மட்டும் என்னமோ பெரிய நல்லவ மாதிரி மேக்கப் போட்டு எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஆழ் மனம் தான் உங்கள் நிஜமான பர்சனாலிட்டியுடைய நிர்ணய சக்தி. அதனுடைய வலிமையை நம்ம தெரியாததால் தான் இந்த வாழ்க்கையில வீணா போறோம். இப்ப தூங்கணுங்கிற எண்ணத்தை எது தூண்டியது? ஆழ்மனம். இப்போ உன் மனதுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கிற போது அந்த எண்ணத்தை நீ வெளியேற்றாத வரையில வாழ்க்கையில நீ எப்படி உயர முடியும்? ஒரு வீட்டுக்குள்ள நான் போறேன், ஒரு இன்சிடென்ட் கற்பனை பண்றேன், ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறேன். நான் நுழையறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன திடீர்னு ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓ, சார் வேற இப்போ வராரு அப்படின்ட்டு உடனே ஒரு ஸ்ப்ரே இருக்கு. இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு. அந்த ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே அப்படியே கட்டன் கிளாத்து, அது இது சோஃபா செட்டு எல்லாத்துலயும் அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டாங்க. அடிச்சு அந்த ரூம்ல கம 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 கமன்னு ஒரு வாசனையை உண்டு பண்ணிட்டாங்க. நான் உள்ள போய் உட்காந்துக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்றாங்க, வாங்க நீங்க வராதவர் வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போலாமே அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டா போதும், சாப்பிட்டு போறீங்களான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா கன்ஃபார்ம் பண்ணாம நான் போக மாட்டேன். சரி அப்படின்ற உடனே சரி அப்படின்ட்டாங்க. உடனே எல்லாம் ரெடி ஆகுது, பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏங்க இந்த ஸ்ப்ரே எவ்வளவு நேரங்க தாங்கும்? ஒரு 2 மணி நேரம் தாங்குமா, மிஞ்சி போனா 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே எந்த ஸ்ப்ரேயும் தாங்காது. இப்ப மறுபடியும் அந்த ரூம்ல அந்த வாசனை அடிக்க ஆரம்பிக்குது, ரொம்ப மோசமான ஒரு வாசனை அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்? ஒரு எலி செத்து கிடக்குது, ஒரு எலி எங்கேயோ செத்து கிடக்குது, அது நாத்தமா நாறுது. கொஞ்ச நேரம் ஆன உடனே என்னால உட்கார முடியல. நான் கேட்கிறேன், இங்க ஏதோ ஒரு
தப்பான ஸ்மெல் வருது, கவனிச்சிங்களா? ஒரு ஒரு துர்நாற்றம் வருது, கவனிச்சிங்களா? அந்த சொல்றான் பாருங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. அவன் நம்மளை கழுத்து இருக்கிறான். அப்போ ஒண்ணு இல்லை, நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அது வருது அப்படிங்கிறான். அது எப்படி சொல்றான்? இல்லையே, கொஞ்சம் வேணா நான் வெளியில போறேன், அப்புறமும் வருதா இல்லைன்னு வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு அவன் சொல்றான், ஏதோ ஒரு வாசனை வருது, என்னன்னு தெரியல, பார்க்கணும் அப்படிங்கிறான். நம்ம எங்க வரைய நீங்க கவனிக்கணும். எவ்வளவு ஸ்ப்ரே அடிச்சாலும், சுத்தி சுத்தி ஸ்ப்ரே அடிச்சாலும், உள்ளுக்குள்ள அழுகின செத்த எலி அந்த ரூம்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்மெல் போகுமா? போகாது. நீங்க அந்த ரூம் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஒரே வழி, ஸ்ப்ரே கூட அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எலியை, செத்த அழுகின எலியை தூக்கி வெளியே கொண்டு போய் எங்கேயாவது போட்டு புதைச்சிட்டு வந்தாதான் இந்த ரூம்ல இருந்து அந்த மோசமான ஸ்மெல்லை காப்பாற்ற முடியும். இப்ப நான் சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. மனதில் அழுகிய எலியை ஒளித்து வைத்துக் கொண்டு நீ 1000 கோயிலுக்கு போய் 1000 சாமியை கும்பிட்டாலும் அது ஸ்ப்ரே அடிக்கிற வேலை தானே ஒழிய எலியை வெளியே போடாத வரை உன் வாழ்க்கையில் வீசுகிற துர்நாற்றத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு மோசமான எண்ணத்தை நாம வைத்துக் கொண்டு வெளியில எவ்வளவு ஸ்ப்ரே அடிச்சு என்ன பிரயோஜனம்? எந்த விதமான மாற்றங்களையும் அது விதைக்க போவதே இல்லை. உள்ள இருக்கிற அந்த தீய எண்ணம் மீண்டும் 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 தீய எண்ணமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப இந்த வயதுல வளரணும், மேல வரணும்ன்ற எண்ணம் உடையவர்கள் மிகச்சிறந்த உயர்ந்த எண்ணங்களை தங்கள் மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்வினுடைய முன்னேற்றத்தை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பீரியட்ல எப்படி கேட்டா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மனோபாவம் அதிகமா இருக்கக்கூடிய விஷயம். பெரியவங்களும் வந்திருக்கிறீங்க. நான் வந்து தினமலர்ல செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன். அதுல நான் பெரியவங்களுக்கு கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நம்முடைய மனோபாவம் இந்தியர்களுக்கு நீங்க எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்க. ஒரு செவ்வாய், புதன், வியாழன், புதன் வியாழன் சரஸ்வதி பூஜை, விஜயதசமி 2 நாள் வருதுன்னு வச்சுங்க. புதன் வியாழன். வெள்ளி ஒர்க்கிங் டே, வேலை நாள். வெள்ளி ஒர்க்கிங் டே வந்துட்டு சனி ஞாயிறு மறுபடியும் விடுமுறைன்னு சொன்னா இந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கு வரதுக்கு எத்தனை இந்தியனுக்கு மனசு தயாரா? புதன் வியாழன் விடுமுறை, வெள்ளி ஒர்க்கிங் டே, சனி ஞாயிறு விடுமுறை. இந்த வெள்ளிக்கிழமை வேலைக்கு வரதுக்கு எத்தனை இந்தியனுக்கு மனசு தயாரா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஜனாதிபதி உட்பட தயாரா இருக்கு. அந்த ஒரு நாள் சேர்த்து அடிச்சுட்டு 5 நாள் மொத்தமா லீவு கிடைச்சிடும் இல்லையா? அப்படியே மொத்தமா லீவு போட்டுடலாம் இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கோவப்படாதீங்க. 5 நாள் நீ இல்லாமலேயே ஒரு அலுவலகம் நடக்கும் என்றால், 5 நாள் நீ இல்லாமலேயே ஒரு அலுவலகம் நடக்கும் என்றால் நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன? நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன? 5 நாள் நான் வேலைக்கு போகாமே அந்த நாடு நடக்கும்னு சொன்னா அந்த நாட்டுக்கு நான் எதற்கு அவசியம்? அந்த ஒரு நாள் வேலை பார்க்கணுங்கிற தடிப்பு எத்தனை பேருக்கு இருக்கு மைண்டுக்குள்ள? இல்லையே. அந்த ஒரு நாள் எப்படியாவது வேலை பார்க்காம இருந்துட்டா 5 நாள் மொத்தமா வேலை பார்க்காம இருக்கலாம். இந்த மனசுல ஆழமா இந்த எண்ணம் இருக்கிறது. இந்த நாடு 2020 வல்லரசு ஆகுமா? சீனாவை பத்தி சாமி சொன்னாங்க, சீனால 12 மணி நேரம் உழைக்கலாம். நீங்க போய் சீனால போய் பாருங்க, சீனர்கள் எப்படி உழைக்கிறாங்கன்னு பாருங்க. எறும்பை விட சுறுசுறுப்பா இருப்பாங்க. என்ன வேலைனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. 100 வயசுக்கு மேல சர்வ சாதாரணமா பல பேர் உயிர் வாழ்கிறார்கள். என்னுடைய நண்பர் இருதய மருத்துவர் சொக்கலிங்கம்னு பேரு, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இன்னும் பெரிய நண்பர். நான் அவருடைய பேஷண்ட். சும்மா ஒரு கௌரவத்துக்காக நண்பர்னு சொல்ல வேண்டியதுதான். அவர் சீனா போயிட்டு வந்தாரு. அங்க போய் 100 ஆண்டு வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு சொற்பொழிவு வாட்டினா ஒருத்தர் மதிக்கல. 100 ஆண்டு வாழ்வது எப்படின்னு ஒரு பேப்பரா படிக்கிறாரு, ஒரு பையன் மதிக்கல. அவர் ஏன் நீங்களாம் மதிக்கல? எனக்கு வயசே 102, நீ என்ன 100 ஆண்டு வாழ்வது எப்படி நீங்க சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற, போயா அப்படின்ட்டா. அவ்வளவு பேர் நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அப்படி உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த நாட்டு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. அப்ப நாம படிக்கணும், உழைக்கணும், வேலை செய்யணும், அர்ப்பணிக்கணுங்கிற உணர்வு அதிகமா இருந்தாதான் 2020 இந்த நாடு வல்லரசாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை செய்யாம உட்கார்ந்துருக்கலாம், ஒத்தி போடலாம், தள்ளி போடலாம் அப்படின்னா எப்படி முன்னுக்கு வர முடியும்? உழைப்பதிலும் பாடுபடுவதிலும் ஒரு வகையான அக்கறை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டாக வேண்டும். இப்ப இன்னும் கொஞ்சம் போலாம். மனம் என்பதை நிர்வகிக்கிற திறமையை பெற வேண்டும். இது வந்து ஒரு கலை அறிவியல் கல்லூரி. எனவே கல்வினா என்ன என்பதை பற்றிய ஒரு உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கல்வி என்பது நிறைய வார்த்தை இருக்கு. படிப்பு வேறு, கல்வி வேறு, அறிவு வேறு, வாலறிவு என்பது வேறு. இல்லை, திருவள்ளுவர் வாலறிவுன்னு ஒரு சொல்ல பயன்படுத்துவாரா? நூலறிவு வேறு, வாலறிவு வேறு. நூலறிவுங்கிறது டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சு நமக்கு வரக்கூடிய அறிவு நூலறிவு. புத்தகத்தை படிக்கிறதால வருவது நூலறிவு. புத்தகத்தை படிக்காம உள்ளிருந்து புறப்பட்டு வருகிறது அது வாலறிவு. 2 கடை வித்தியாசம் இருக்கு.
அதான் நூலறிவன் தாளை தொழச் சொல்லவில்லை திருவள்ளுவன், வாலறிவன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். உள்ளிருந்து வருகிற தூய்மையான ஒரு அறிவு வாலறிவு. இப்போ எழுத படிக்க தெரிந்த எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எழுத படிக்க தெரிந்த எத்தனையோ பேருக்கு தான் படித்த கல்வியை முழுமையா பயன்படுத்திக் கொள்ள வேணுங்கிற எண்ணம் இல்லையே. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, தேச தப்பா நினைச்சுக்காதீங்க. சிகரெட்ல போட்டிருக்கான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கான். சிகரெட்ல சிகரெட் டப்பாலையும் போட்டிருக்கான் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு போட்டிருக்கான். இதை எழுத படிக்க தெரிஞ்சா அவன் படிப்பாளியா இல்லையா? கல்விமானா இல்லையா? படிக்க தெரியுது ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு தெரிஞ்சிட்டு அப்புறம் எடுத்து பத்த வச்சா அவன் படிப்பாளிய ஒழிய அறிவாளியா? படிப்பாளி ஆனா அறிவாளி ஏத்துக்க முடியுமா? ஏன்? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிற கருத்து உள்ள போல. நீ கூட்டி படிச்சுட்ட, ஆனால் ரியலி இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிற அந்த கருத்து மனசுல வரலன்னு தானே அர்த்தம். நான் ரயில்ல ஒரு முறை பயணம் பண்றேன், 2 டயர் ஏசி, எதிர் சீட்ல உட்காந்துருக்கவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்டை சிகரெட் பற்ற வைக்கிறான். ஏசி கம்பார்ட்மெண்ட்டை சிகரெட் பிடிக்கலாமா கூடாதாங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் உனக்கு வேணுமா இல்லையா? அவன் பேக்கை பார்த்தா பேக்கில் வந்து அவ்வளவு டிகிரி போட்டிருக்கு, உன்னுடைய கையில் இருக்கிற பையில அவ்வளவு டிகிரி போட்டிருக்கு. ஏசி கோச்சில் சிகரெட் பற்ற வைக்கிறான். எனக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்தது, தாங்க முடியாத மூச்சு திணறது. ஒரு டீ வந்தது, உடனே டீயை கொண்டு வர சொல்லி டீயை வாங்கி குடிக்கிறேன். 2-3 தடவை இப்படி இப்படிங்கிறான். அவருக்காக புரியட்டுமே, புரியவே இல்லை. கடைசியாக நான் டீயை குடிச்சிட்டு சொன்னேன், பிரதர் நீங்கள் ஸ்மோக் பண்ணால் தயவுசெய்து வெளியே போய் ஸ்மோக் பண்ணுங்க, இது ஏசி கோச்சு உள்ள பண்ணுறீங்களே. அவன் திருப்பி என்ன கேட்குறான், இப்போ நீங்கள் டீ குடிச்சிங்களே, உங்களை நான் எதாவது கேட்கலாம்? நான் டீ குடிச்சது தப்புன்னு பேசுறீங்களே, நீங்க நான் சிகரெட் குடிச்சது தப்புன்னு சொல்றீங்களே, நீங்க டீ குடிச்சிங்களே, நான் நான் தப்பு சொல்லணுமா? எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஏய், என் டீயை முழுசா நான் தான்டா குடிச்சேன். நான் என்ன அப்பப்போ உன் மூஞ்சில குடிச்சுன்னு கொடுக்குறேன்? நீ முழுசா உன் புகை நீயே குடிக்க வேண்டியதாண்டா, ஏன்டா மூக்கு வழியா வெளியே விட்டு நீயே முழுசா உள்ள எடுத்துக்க வேண்டியதானே, எனக்கே என் மூக்கில் விட்டு நான் என் டீயை உன் மூக்கில் துப்புறாங்க. அவன் டக்குன்னு யோசிச்சுட்டு, நீங்க இப்படியும் பேசுவீங்க, நீங்க இப்படி டிவியில பேசுறதுக்காக அப்படியே எப்பவும் பேசினா காரியம் ஆகாதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்ப எப்படி பேசணுமோ அப்படி பேச தெரியும் எங்களுக்கு. அவர் சொன்னா இப்படியும் பேசுவீங்களா, இதை விட பேசுவேன். வெளியே போயிட்டேன். நான் எது சொல்ல வரேன், அவ்வளவு டிகிரி வாங்கியிருக்காரு சார். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிற பேசிக் நாலேஜ் வரலையே. அப்ப கல்வி வேறு, அறிவு வேறு. ராதாகிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்றாரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், we are graduated but not educated. We are graduated but not educated. நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் உலகத்துல பார்க்கிறோம். ஆர் தே எஜுகேட்டட் அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்? இது தீமைங்கிறது மனசுக்குள்ள வரலையே, இது தீமைங்கிறது மனசுக்குள்ள பதியலையே. சார் டாக்டர் குடிக்கிறான் சார், டாக்டர் குடிக்கிறான் சார், அதுவும் ரெப்ரசன்டேட்டிவ் காசுலயே குடிக்கிறான் சார். ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் காசுலயே டாக்டர் குடிக்கிறான் சார். நாடு விளங்குமா? நான் எவ்வளவு வேதனையில் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கங்க. இது இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ங்கிற அறிவு அவங்களுக்கு வரணுமா இல்லையா? அப்ப கல்வி தனியா நிக்குது இந்த நாட்டுல. பாருங்க, கல்வி தனியா நிக்குது, அறிவு தனியா நிக்குது. கல்வி அறிவாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அந்த நாடு எப்படி முன்னேற முடியும்? எனவே நீங்க படிக்கிற படிப்பை படிப்போடு நிறுத்தாதீங்க. படிப்பை நடைமுறைப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுகிற வழிமுறையை பார்க்கணும். அதை வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேணும். என்னுடைய தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் சொல்வார் ஒரு வார்த்தை, சாப்பிட்றதால யாரும் பலசாலி ஆகிறது இல்லை, சாப்பாடு ஜீரணமா இருந்தால்தான் பலசாலி ஆகும். இப்ப ஜீரணமே ஆகலைன்னா எவ்வளவு சாப்பிட்ட என்ன, அவன் வியாதியா தான் இருப்பான். அது மாதிரி படிச்சதால யாரும் அறிவாளி ஆகல, படிச்சது ஜீரணம் ஆகணும். கல்வி அறிவாக மாறும் போதுதான் ஒரு நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை வாழ்க்கையில அடைய முடியும். சொல்லிக் கொடுக்கப்படுவது கல்வி அல்ல, வேறு ஒருவரால் திணிக்கப்படுவதும் கல்வி அல்ல. உள்ளிருந்து நீயாக சுயமாக உணர்வதுதான் நிஜமான ஒரு கல்வியாகவே இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ரெடிமேட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரெடிமேட் ஆன்சர்ஸ் எதிர்பார்க்கிறோம். இஸ் இட் ட்ரூ ஆர் நாட்? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எல்லாத்துக்குமே இப்போ என்கிட்ட ஒரு கடவுள்னு ஒருத்தர் உண்டா சார்? இந்த கேள்வி இதற்கு எத்தனை பேர்ட்ட கேட்டிருப்பாங்க? ஒரு 50 பேர்ட்ட. அப்ப 51வது மடையன் நானா? நீ 50 பேர்ட்ட கேட்டு எவன் சொன்ன பதிலையும் நான் சொன்ன பதிலோட நிறுத்து போன எழுதி கொடுங்க பாண்ட் பேப்பர்ல. நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன்னு 50 பேர்ட்ட கேட்டு நம்பாத கேள்வி நீ என்ன கேட்குறீங்க? கேட்கலாமா? உண்டா இல்லையா நீ கண்டுபிடி. அதை விட்டு என்ன போய் கேட்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தானாக உள்ளிருந்து ஒன்றை உணர்ந்து கண்டறிய வேண்டிய விஷயத்தை இன்னொருத்தர் தேடி கேட்க முடியுமா? அதாவது எல்லாமே ரெடிமேடா இருந்தா பரவாயில்லை. ஒரு புத்த மடாலயம் ஒரு குரு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பக்கம் ஒரு புத்த மடாலயம், இந்த குரு ஒரு 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு. இந்த குரு என்ன சொல்லிட்டாரு, ஏய் தம்பிங்களா,
மறந்தும் அந்த எதிரில் இருக்கிறாங்க பாரு, அந்த பசங்களோட பேசுறாரு. ஏன் அந்த பசங்க ரொம்ப வாயாடிங்க, அவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசுவாங்க, அவங்க கிட்ட பேசுறாருங்க அப்படி. இது சொன்னதுக்கு அப்புறம் பையனுக்கு என்ன வேலை, அவனை பார்த்து பேசுறதுதான் முதல் வேலை. ஒரு நாள் இந்த பையன் கடைவீதிக்கு போயிட்டு இருக்கிறான். அப்போ அந்த மடத்துலேருந்து ஒரு பையன் அது வழியா வந்துகிட்டே இருந்தான். அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம வாத்தியார் சொன்னது பேசாது என்னது. உடனே மெதுவா ஆரம்பிச்சான், எங்க போற எங்க போற அப்படின்னு. அந்த பையன் கவிதையா சொன்னான், காற்று என்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே போகிறேன், காற்று என்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே கொண்டு போகிறேன்னா. இவன் அவுட்டு. நம்ம வாத்தியார் இப்படிலாம் சொல்லி தரவே இல்லையே. அவர் எங்க போறேன்னு கேட்டா கடைக்கு போறேன்னு சொல்றாருதான் பதில் சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு நாம இப்படிலாம் பேசவே தெரியலையே. அந்த வாத்தியார் எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காரு அந்த பசங்கள்னு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வந்த உடனே சொல்லிட்டான், குருவே நான் இன்னைக்கு அவனை இந்த கேள்வி கேட்டேன், அவன் இப்படி பதில் சொன்னான். சொன்னார், இதுக்கு தான் அவன் பேசாதேன்னு நான் சொன்னேன். ஏன் பேசுவேன் மண்ணு மாதிரி வந்து நின்னிய, அவன் திருப்பி கேட்க வேணாம, நீ என்ன காற்று வீசவில்லை என்றால் எங்கே போவாய் அப்படி கேட்க வேணாமா? தோணலி. ஏன் நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லுவோமே ஒழிய சிலபஸுக்கு அப்பால எதை பத்தியாவது யோசிச்சிருக்கிறோமா என்ன? தோணலியா விட்டுட்டான். அடுத்தாப்புல ஒரு நாள் போய் மறுபடியும் பாக்குறான், ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு. இவன் இப்ப கேள்வி கேட்டா என்ன சொல்லுவான், என்ன பதில் சொல்லு. இப்ப பாருங்க, கேள்விக்கு பதிலையும் ப்ரிப்பேர் ஆயிட்டான். கேட்டான், எங்கே போகிறாய்? இப்ப பதில் ரெடியா வச்சிருக்கிறான். அவன் சொன்ன உடனே சொல்றதுக்கு அடுத்த கேள்வி ரெடியா வச்சிருக்கிறான். அவன் சொன்னான், என் கால்கள் எங்கே போகின்றனவோ அங்கே போகின்றன. இப்படி பார்த்தான், காத்துனா பதில் சொல்லிருக்கலாம், இவன் காலுங்கிறானே. திரும்பி வந்துட்டான். வந்து இது மாதிரி சொன்னான், அறிவு கெட்டவனே, கால் இல்லாட்டி எங்கடா போவன் கேட்க வேண்டியது நீ அவனை. தோண மாட்டேங்குங்களே அப்படி. மூணாவது தடவை மறுபடியும் மீட் பண்ண போது கேட்டா, எங்கே போகிற? கடைக்கு போறேன். மேல அது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு எனக்கு தோணவே இல்லை. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, பிறர் உங்களை வாழ்க்கைக்கு தயாரித்து கொடுத்த எந்த கல்வியும் நீங்கள் வாழ்க்கைக்குள் போகிற போது சத்தியமாக பயன்படாது. பிறர் தயாரித்து கொடுத்த அறிவு நீங்கள் வாழ்க்கையை சந்திக்க போகிற போது நிச்சயம் பயன்படாது. ஆனால் நீங்களாக கண்டறிந்த உண்மைகள் வாழ்க்கை முழுவதும் பயன்படும். அப்ப அந்த விழிப்பு நிலை, அவேர்னஸ், let it arise, awake, aware, இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பாரா விவேகானந்தர். விழித்திரு, வள்ளலார் சொல்லியிருப்பாரா, விழிப்பாக இரு, என்ன நடக்குதுங்கிறத பத்தி நீயே விழித்துக் கொண்டிரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கணும். நாம் விழிப்பு நிலையில இருந்தாதான் இந்த உண்மையை முழுமையா கற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய இல்லையா நாம இதை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் கல்வியை உள்வாங்கணும், படிக்கிறத அறிவாக மாற்றணும், அதன் மீது நம்முடைய கருத்தை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் நுட்பமான கொஞ்சம் சங்கடமான விஷயம். நான் சொல்றதுக்கு எனக்கு பொறுத்துக்கணும். நீங்க நிறைய பேர் நமக்கு யாரோ சொல்லி கொடுத்த விஷயங்களை 100க்கு 100 அப்படியே உண்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறோம். இப்ப நான் ஒரு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேனே, ஒரு மதத்துல இருக்கிற நம்பிக்கையால பாம்பு புத்துல போய் பால் ஊத்துறதுங்கிறது இந்தியாவில் எவ்வளவு பெரிய பழக்கம். எந்த பாம்பும் என்னைக்கும் பால் குடிக்கிறது, எந்த பாம்பும் என்னைக்கும் பால் குடிக்கிறது. நீங்க வேணா எந்த பாம்பும் வேணா மாட்டாங்க, எந்த பால் வேணா ஊத்துங்க, ஆரோக்கியா பாலையே ஊத்தி பாருங்க, ஒண்ணும் முடியாது. ஏன் தெரியுங்களா? பாம்புக்கு நாக்கு நக்கி குடிக்கிற மாதிரி சக்கிங் ஆர்கன் கிடையாது. ரெண்டாவது, அது குட்டி போட்டு பால் கொடுக்கிற அந்த விலங்கினமும் கிடையாது. அதனால அது பால் குடிக்கிற டெம்ப்டேஷன் கிடையாது, அதுக்கு பால் குடிக்கிறதுக்கான நாக்கு கிடையாது. ஆனா இந்தியாவில் சொல்லி மாற்ற முடியுமா? அதை வச்சு படமே எடுத்துட்டான். எல்லா பாம்பு புத்துலையும் அதை கொண்டு போய் பாலை ஊற்றி பாம்பெல்லாம் புத்த காலி பண்ணிட்டு போகுது. ஏன் நச்ச 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 நச்சன உள்ளுக்குள்ள ஒரே பாலா போய். நீங்க நிஜமா பாம்புக்கு உதவி பண்றதா இருந்தா 2 எலியை பிடிச்சி போடுங்க. அதுக்கு மார்னிங் டிஃபன் ஆகுது பரவாயில்ல, ஒரு தவளையை பிடிச்சி போடுங்க, ஒரு எலியை பிடிச்சி போடுங்க, நிஜமாவே டிஃபன். நான் எங்க வரையன்னு கவனிக்கணும். இந்த நாட்டில் மக்களுக்கு பிடித்திருக்கிற விஷயங்களை சொல்லுகிறவர்கள் புகழடைகிற பேச்சாளராய் சமய தலைவர்களாய் மாற முடியும். மக்களுக்கு பிடித்ததை பேசுவது வேறு, மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை பேசுவது என்பது வேறு. ரெண்டும் நம்முடைய கடமை என்னன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். மக்களுக்கு பிடித்த நபராக இருப்பது ரொம்ப சுலபம். நான் இன்னும் மனம் திறந்து அல்லது மனம் வருது சொல்றதா வாட் சொல்வேன் என்ன, இந்த நாட்டில் மக்களை கெடுக்க கெடுக்க நீங்கள் புகழடையலாம். இந்த நாட்டு மக்களுக்கு அறிவை கொடுக்க கொடுக்க நீங்கள் சங்கடப்பட வேண்டி வரும். நீங்க மக்களை கெடுக்க கெடுக்க அவ்வளவு புகழடையலாம், ஈஸி. ஆனா மக்களுக்கு அறிவை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். வள்ளலார் படாத கஷ்டமா?
ஏன் அறிவை ஏற்படுத்த வேணும்னு முடிவு பண்ணா அது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல மிகப்பெரிய சிரமமான ஒன்று. எனது வாழ்க்கையில ஆனா நம்ம அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். கல்வி என்பது ஏதோ படித்ததை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது அல்ல. எது நிஜம் என்பதை தேடி கண்டுபிடிப்பது, அதை வாழ்க்கையில் நாம கண்டறிந்து உணர்ந்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு அதை விநியோகிப்பது. இந்த எல்லையில கல்வி பற்றிய உங்களுடைய அந்த உணர்வுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் உங்க வயதுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம், நீங்க பரீட்சை எழுதுறீங்க, பரீட்சை எழுதிட்டாப்புல பாஸ் ஆகுறது பாஸ் ஆகாம போறது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் சில பேருக்கு படிப்பு வரும், சில பேருக்கு படிப்பு வரும் சௌரியப்படி வரும். ஏன் வராதுன்னு நான் ஏன் சொல்லுவாரு? வரும் போவதும் வரும், வரும். ரொம்ப ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, முயற்சி பண்றோம், படிக்கிறோம், அதெல்லாம் நம்ம வேலை. படிக்கிற வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்று சரி. நான் இப்ப சொல்ல போற விஷயம் தவறுதலா நீங்க விளங்கிக்க கூடாது. அதனுடைய நுட்பமான பகுதியை மட்டுமே விளங்கிக்கணும். வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கை இல்லை, மதிப்பெண்களை தாண்டி வாழ்க்கை இருக்கு. நீங்க இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், யூனிவர்சிட்டி ரேங்க் அது மாதிரி வாங்கின உங்க வாழ்க்கை வரலாற்றை பின்னாடி எடுத்து நீங்க பாருங்க. எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வேலைக்கு போய் ஒரு சாதாரணமான சம்பளத்தை தங்க வாழ்க்கையை முடிச்சிருப்பாங்க. ஆனா சரியா மார்க் வாங்காம போன பல பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி 600 கோடிக்கு பிசினஸ் பண்ற இடத்துல போய் மேல உட்காந்துருப்பாங்க. இதுக்காக நீங்க எல்லாருமே கோடி சம்பாதிக்கலான்ற ஐடியாவோட படிக்காம இருக்கிறாருங்க. இதை சொல்றதுக்கு நான் இங்க வரல. நான் சொல்ல வந்த நோக்கம் வேற, அதை புரிஞ்சுக்கணும். அதனால அப்படி வந்தாதான் வெற்றிங்கிறது இல்லை, அப்படி வருவது ஒரு வகையான வெற்றி. ஆனா அதையும் தாண்டி இந்த மாதிரியா வரலன்னா கூட வாழ்க்கையை நல்லா கூர்ந்து கவனிச்சு என்ன வியாபாரம் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரி ஒரு தொழில் தொடங்கலாம், என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம ஈடுபட்டு பார்க்கலாம், இப்படி திட்டமிட்டு மேல வர்றவங்க அது ஒரு செக்ஷன் இருக்காங்க. அப்போ உனக்கு எது கை வருமோ அது வாழ்க்கையில பின்பற்ற வேணும். என்ன படிக்கிறது ஒரு முயற்சி. ஒருவேளை படிப்பு வரலனாலும் அந்த வருகிற வரையில் அதை வரவு வைத்துக் கொண்டு மேற்கொண்டு வாழ்க்கையில எப்படி வளர்த்துக் கொள்வது அப்படிங்கறத பார்க்கணும். சச்சின் டெண்டுல்கர் கூட என்ன பெரிய டிகிரி வாங்கியிருக்காரு, கோடி கோடியா சம்பாதிக்கலையா? அப்ப வாழ்க்கையில வெற்றி பெற்று மேலே வருவதற்கு திறமை வேணும். ஏதாவது ஒரு திறமையை முழுசா நீ பயன்படுத்தணும். ஒருவேளை படிப்பு வந்தா படிப்பு வரலன்னா எதுவும் வரலன்னு சும்மா இருந்துடாது, வேற ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய திறமையை பயன்படுத்திப்பார். அது உனக்கு வாழ்க்கையில் தர முடியாத மிகப்பெரிய வெற்றியை தரும். அதை விட முக்கியமா நான் சொல்ல விரும்புற செய்தியும், கோயம்புத்தூர்ல ரிசல்ட் வந்த பிறகு மறுநாள், எப்போ +2 ரிசல்ட் வந்த மறுநாள் கேஜி ஹாஸ்பிட்டல்ல மட்டும் 13 பேர் சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ் கொண்டாந்து இருக்கிறாங்க. ரிசல்ட் வந்த மறுநாள் கேஜி ஆஸ்பத்திரி, ஒரே ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர்ல 13 பிள்ளைங்க சூசைட் அட்டெம்ப்ட். இந்த முயற்சியே கொஞ்சம் பரீட்சைக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். கஷ்டமா படிக்கிறது, கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிறது, ஏதாவது பண்ணிருக்கலாம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ண முடியும்? அதை போய் மாத்துறதுக்காக ட்ரை பண்ணி மாற்ற முடியாம மாத்திரையை போட்டு எப்படியோ போலான்னு முடிவு பண்ணி எவ்வளவு சிக்கல். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணத்தை முன்னிட்டும் இது மாதிரியான தவறான எண்ணங்களை நம்முடைய மனதில் வளர்த்துக்கவே கூடாது. எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம மனசுல விதையே போடக்கூடாது. ஒரு பையன் அவங்க அம்மாவை மிரட்டுறான், வேலை போயிட்டேன், நான் தற்கொலை பண்ணிட்டு போறேன். அவங்களுக்கு ஒரே பிள்ளை, கவிச்சு போயிட்டாரு அம்மா. வேணாம்டா எப்படி நான் சாவ போறேன்னா, அப்போ எப்படி சாவ, கரண்ட்ல கை வச்சு சாவேணும். தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லடா. இருந்தாலும் பயம் மெயின பிடிக்க வச்சுட்டாங்க. எலி பாஷான திண்டேன்னா அநியாயம் பண்ணு. வீட்டுக்குள்ள போய் இருக்கிற ஃபிளிட்டு அது இது எலி பாஷா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு குப்பையில போட்டு இந்த அம்மா வந்தா தூக்குது. உடனே கிணத்துல இறக்கிற கயிறு, அந்த கயிறு, இந்த கயிறு எல்லாத்தையும் தீ வச்சு கொடுத்து, நீ இப்படிலாம் பண்ணாலும் நான் வெறும் மூச்சை பிடிச்சிட்டு சார் ஒரு ரூமுக்குள்ள உள்ள தள்ளா அவன், நான் அப்படியே மூச்சு பிடிச்சி அப்படியே செய்து போடுவேன் அப்படின்னா. எவ்வளவு நேரம் அந்த அம்மா பொறுமையா பார்ப்பேன். அப்புறம் சொன்னான், சாப்பிடு. அவனுக்கு இப்படி விட்டுருவான்னு தெரியாது. இவன் கடைசியில விட்டுட்டே இருந்தான். எவ்வளவு நேரம் அவனை பிடிச்சி வச்சிருக்க முடியும்? நீ சாவதான போற. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டான்னா, நீ சாவறதுக்கு என்னென்ன யோசனை வச்சிருக்கிற? மருந்து குடிக்கலாம், கைத்துல தொங்கலாம், தண்ணியில விடலாம், எலி பாஷாவை திங்கலாம், கரண்ட்ல கை வைக்கலாம். அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா, ஏய் சாவறதுக்கே இத்தனை வழி இருக்குன்னா வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு யோசிப்பாரு. இந்த
உலகத்துல வாழ்றதுக்கு எத்தனை வழி இருக்குன்னு யோசிப்பாரு. உன்னுடைய திறமை, எனர்ஜி எல்லாத்தையுமே பாசிட்டிவா எப்படி பயன்படுத்தலாம்? இதை தாண்டி மேல வர்றது எப்படி? இதை தாண்டி மேல வர்றது எப்படி? அதை எப்படி பயன்படுத்தி கொண்டு நம்மளை விருத்தி பண்ணி கொள்ள முடியும்? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீ பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சேன்னா எதை வேணாலும் சரியா பயன்படுத்தி கொண்டு மேல வர முடியும். சில விஷயம் நமக்கு சாதகமா இருக்கும், சில விஷயம் நமக்கு பாதகமா இருக்கும், எல்லாமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மேலே வருவதற்கான ஒரு அறிவை, மேலே வருவதற்கான ஒரு துணிவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அடிப்படை கடமை. நான் இன்னும் ஒரே ஒரு செய்தியை நிறைவா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வாழ்வில் உயர்வதற்கான வழிமுறை பர்சனாலிட்டி என்பது எண்ணம்னு சொன்னேன். திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொல்றார், நினைக்கிறது தான் நினைக்கிற, எதையுமே சின்னதா நினைக்காது, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ள. நினைக்கிற போதே ஒரு விஷயத்தை பெருசா நினை, பெருமையா நினை. திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். இது அமெரிக்கன் பிலாசபி. திங்க் பிக் அண்ட் க்ரோ பிக். பெருசா நினைச்சு பெருசா உன்னை வளர்த்துக்க அப்படி. இப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல்னா நினைக்கிற போதே பெருசா நினைச்சா ஒருவேளை அதை முடியாட்டி கூட அதுக்கு அடுத்த இடத்தையாவது நம்மால் நிச்சயமா அடைய முடியும். ஒரு 100 பெற வேண்டும் நினைச்சா குறைஞ்சபட்சம் 80வது பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நினைக்கிற நம்ம உயர்ந்த எண்ணங்களையும் பெருமைகளையும் வளர்த்து கொண்டே போகணும். அதை விட்டுட்டு நினைக்கிற போதே சாதாரணமா நினைச்சா எப்படி வெற்றி பெற முடியும்? உங்களுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சொல்றாரு, ரயில்ல தஞ்சாவூர் வழியா வந்துகிட்டு இருந்தான் ராமேஸ்வரத்துல இருந்து ஒருத்தன். அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் பச்சையா இருக்கிற ரயிலை பார்த்துட்டு சொன்னான், என்ன என்ன இங்க மட்டும் நமக்கு ஒரு 2 ஏக்கர் இருந்தா எப்படி இருக்கும்? எழுத்தாப்புல இருந்தவன் ஓங்கி அவனை ஒரு அறை விட்டான். நினைக்கிறது தான் நினைக்கிற 100 ஏக்கர்னு நினைக்கிறேன், அது ஏன்னா 2 ஏக்கர்னு தரித்திரமா நினைக்கிறேன். சில பேச்சாளர்கள் லட்டுன்னு கை காட்டு சொன்னா எப்படி காட்டு வந்துறீங்களா? லட்டு. நீங்க லட்டையே பூத கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும். அப்புறம் முந்திரி பருப்பை எதை வச்சு பார்க்கறது? இப்ப என்ன காட்ட சொல்றீங்களா லட்டுன்னு? லட்டு எனக்கு ஒரு செலவு, சும்மா கை காட்டுறது தானே லட்டு. இதை விட பெருசா பிடிப்பேன், உடைஞ்சிருமோங்கிற கவலையில ஒரு எல்லையோட நிறுத்திக்கிட்டேன். இப்போ ஒரு எண்ணத்தை நினைக்கிற போதே பெருசா நினைச்சா அதுக்குரிய வாய்ப்பு வசதி. ஆண்டாள் பெண்பால் புலவர்கள்ல ஒருத்தி, அவ பெருமாள் கோயிலுக்கு போற, சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்ற போது அவ கற்பனை பாருங்க, வழிபாட்டுல கூட எண்ணம் பெருசா இருக்கும். அந்த வழிபாட்டிலே அவ மனசை எப்படி கொண்டு போறா பாருங்க. 4 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு, திருமாலிருஞ்சோலை பெருமாள் 4 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய். 100 அண்டா. யாருமே இமேஜின் பண்ண மாட்டாங்க சார், 100 அண்டா வெண்ணெய். யாராவது 100 அண்டா வெண்ணெய் சாமி கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. 1 ரூபாய் கொடுக்கலாம், 1 கிலோ கொடுக்கலாம், 2 கிலோ கொடுக்கலாம், 10 கிலோ கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம யோசனை இல்லை. என்ன கொடுமைன்னா ஆண்டாளால கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது? அவங்க அப்பா சாதாரண கோயில் பட்டர். அவங்க அப்பா பேர் விஷ்ணு பட்டர்னு பேரு. அவங்க அப்பா யாரு? கோயில் பட்டர். கொடுக்கறேன்னு சொல்றது அமுல் பட்டர். அமுல் பட்டர் 100 கிலோ கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமா? வசதி இருக்கா? எனக்கு என்ன ஆண்டாளை பிடிக்குதுன்னா அந்த பாட்டை முடிச்சா பாருங்க. 4 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து. அடுத்த வார்த்தை 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏன் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை சொல்லிட்டேன் பாருங்க. அந்த வார்த்தையில கூட என்னால கொடுக்க முடியல, ஆனாலும் நான் நினைக்கிறத நிறுத்த மாட்டேன். 4 மலர்பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்பிக்கு 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த பாடலை பாடிட்டு ஆண்டாள் போய் சேர்ந்துட்டா. ஆண்டாளுக்கு அப்புறமா வந்த ராமானுஜர் இந்த பாட்டை கேட்கிறாரு. ஐயோ இவ்வளவு உரிமையா பாடி இருந்தோம், 100 அண்டா வெண்ணெய் 100 அண்டா சக்கரை பொங்கல் கொடுக்கலையேன்னு. அவர் மடாதிபதி இல்லையா? 100 அண்டா சக்கரை பொங்கல் 100 அண்டா வெண்ணெய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஏழை எளியவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுத்து ஆண்டாளின் எண்ணத்தை நிறைவேற்றினார். என்ன புரியுது? உன் எண்ணம் வலிமையானதாக இருந்தால் உன் மரணத்திற்கு பிறகும் அது நிறைவேறும். நம் எண்ணம் வலிமையாக இருந்தால் நம் மரணத்திற்கு பிறகு கூட அந்த எண்ணம் நிறைவேறும். அப்ப எண்ணங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கணும்? அந்த வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர். உன் மனசை பொறுத்துதான் உனக்கு வாழ்க்கை அப்படிங்கிறார். இந்த விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ள வாங்கிக்கணும். மனது குரங்கு போல் இருக்கக்கூடாது, மனத்தை பொறுத்தது நமக்கு வாழ்க்கை. ஒரு ஆன்மீக பூமியில படிக்கிறோம். நம்முடைய மனதை செம்மைப்படுத்தி எண்ணங்களை வலிமைப்படுத்தி எண்ணம் தான் பர்சனாலிட்டி என்பதை கண்டுபிடித்து உங்களை உயர்த்தி கொண்டு நீங்கள் வளர வேண்டும், கல்லூரி வளர வேண்டும், நாடு வளர வேண்டும், மக்கட்குலமே வளர வேண்டும், பிரபஞ்சம் நன்கு செழித்து ஓங்க துணையாக இருக்க வேண்டும் என்று வணங்கி வேண்டி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்.
சிரிப்பு சிந்தனை இரண்டையும் கலந்து இனிய உரையாற்றிய சுதிசிம் ஐயா அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. A good beginning is the good ending. Like that, the program has started with a good beginning. And to end it in a good manner, I now invite Protractor G. Vijayan, Vice President, Protract Club of SS Arts and Science College, to propose his vote of thanks.